என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பதே எங்கள் இறைவன். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். நன்றாக பேசுகிறார்கள் என்ற நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு நம்மை குற்றவாளி ஆக்கிவிடுவார்கள். தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே. தவறு யாருக்கு செய்தாயோ அவரிடம் மன்னிப்பு கேள். மாறும் மாறும் என நினைத்து கொண்டு இருப்பதை விட எதுவுமே மாறாது என நினைத்து நாம் மாறிவிட வேண்டும். கையிருப்பு குறையும் போதுதான் ஒரு பொருளின் அருமை தெரியும். வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் மதிப்பு புரியும். இங்கு சொன்னபடி செய்யத்தான் ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். உங்கள் இதயம் அதிகம் புன்னகைக்கும் இடத்தில் இருங்கள். உயிருள்ள உறவுகளில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதை உயிரற்ற பணமே தீர்மானிக்கின்றது. கொடுத்த தர்மம் கைவிடாது. ஏமாற்றி எடுத்த பாவம் சும்மா விடாது. ஏமாந்தவர்களே சிரமப்படும் போது ஏமாற்றியவனுக்கு தண்டனை மிக பெரியதாக இருக்கும். உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. பொறுமையாக இரு. விழுவதெல்லாம் அழிவதற்கல்ல. விதைகள் விழுந்தால்தான் காடுகளே உருவாகும். உன் தோல்விகளும் ஒரு நாள் வரலாறாகும். தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். ஊசி நுழைந்து பிரிக்க முடியாத உறவையும் காசு நுழைந்து பிரித்துவிடும். நேர்மையாக வாழ நினைப்பவர்கள் தனிமையாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குணங்கள் உள்ள பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எப்போதும் கணவருடன் சண்டை போடும் பெண், கணவர் வீட்டை விட பிறந்த வீட்டின் மீது அதிக பாசம் காட்டும் பெண், குடும்ப பொறுப்புகளை கவனிக்காமல் கணவரின் தேவைகளை அலட்சியம் செய்யும் பெண், குடும்ப இரகசியங்களை வெளியோரிடம் பகிர்ந்து கொள்ளும் பெண், பெற்றோரின் பேச்சை கேட்டு மாமியார் மாமனாருடன் சண்டை போடும் பெண், வீட்டை பொறுப்பின்றி கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கும் பெண், பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். சட்டியில் உள்ளது தான் அகப்பையிலும் வரும். சிலர் மனதில் உள்ளது தான் சொல்லிலும் வரும். அன்னதானம் செய்தால் புண்ணியம், காசி சென்றால் பாவம் போகும், ராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆனால் பெத்தவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். சேர்த்து வைத்த பொருள் முதுமைக்கு உதவும். சேர்த்து வைத்த புண்ணியம் நம் வம்சத்துக்கே உதவும். உன்னை அழ வைத்தவர் ஒரு நாள் உனக்காகவே அழுவார். வாழ்க்கை எல்லாத்துக்கும் கணக்கு வைத்திருக்கிறது. தாமதமாகலாம், தவறாது. என்ன விதைத்தாயோ அதையே ஒரு நாள் அறுப்பாய். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாய் இரு. அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு. அது உன் விவேகம். பொது ஒழுக்கம் கிடையாது. பொது சிந்தனை கிடையாது. குப்பைகளை ரோட்டில் வீசுவதற்கு வெட்கமே கிடையாது. ஆனால் மழைநீர் வடியவில்லை என்றால் 1000 புகார்கள், கேலிகள், கிண்டல்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மாற்றம் நம்மிடம் இருந்து வர வேண்டும், ஆட்சியாளர்களிடம் அல்ல. தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியம். மன்னிப்பு என்பது பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் அதை கொடுக்கவும் பெரிய மனசுத்தான் வேண்டும். தவறு செய்வது மனிதன் இயல்பு. மன்னிப்பு என்பது உயர்ந்த மனிதனின் குணம். ஈகோவை விட்ட இடத்தில்தான் உறவு மீண்டும் உயிர் பெறும். மன்னிப்பு பலவீனம் இல்லை, அது உண்மையான வலிமை. காலம் முழுவதும் தொடர நினைத்த உறவு இன்று தொலைபேசியில் கூட தொடர்பில்லாமல் பிரிந்து சென்று விட்டது. வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது.
ஒதுங்கி போவதை விட மறந்து போவது இன்னும் நல்லது. பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு. இறை தேடு, இறையையும் தேடு. நிறைகளை பேசு, நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்து. இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். வாழ்க்கை மரணத்தை பார்த்து கேட்டது. என்னை அனைவரும் விரும்புகிறார்கள், உன்னை மட்டும் வெறுப்பதன் காரணம்தான் என்ன? மரணம் சொன்னது, ஏனென்றால் நீ அழகான பொய், நான் கசப்பான உண்மை. யாருக்கும் நல்லது செய்யாதீர்கள், நல்லது சொல்லாதீர்கள். ஏனெனில் நம்மை போன்ற உண்மையாக இருப்பவர்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை. பொய் பேசுபவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் ஜால்ரா போடுபவர்களையுமே அவர்கள் விரும்புகிறார்கள். இது நன்றி கெட்ட உலகம். அதை இப்போது தான் புரிந்து கொண்டேன். பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கின்றது வாழ்க்கை. ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள், மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள். என்றோ செய்த நன்மைக்கு இன்று கிடைக்கும் பரிசுக்கு பெயர் அதிர்ஷ்டம். என்றோ செய்த தீமைக்கு இன்று கிடைக்கும் தண்டனைக்கு பெயர்தான் விதி. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. கர்வம் தலைக்கேறிய அறிவாளியாக இருப்பதை விட அன்பான முட்டாளாக இருப்பதே மேல். எதிரிகள் எதிரில்தான் இருப்பார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆனால் துரோகிகள் நம் பக்கத்திலேயே இருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க முடியாது. பிற குற்றங்களை நீ எடுத்து சொல்லாத வரை எல்லோருக்கும் நீ நல்லவராகவே தெரிவாய். உன்னை சிலர் ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள். விட்டு கொடுத்து போவதால் நம் பெருமை என்னவென்று தெரியாமல் போய்விடும். எண்ணத்திற்கு ஏற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கு ஏற்ப எண்ணங்களை குறைப்பது நல்லது. நபர்களுக்கும் சூழல்களுக்கும் ஏற்றவாறு நடிக்க தெரிந்தால் நீதான் உலகில் மிக சிறந்த நல்லவர். யாரும் அறியா முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரை நானும் நீயும் நல்லவர்கள். மனிதன் இரு நிலைகளில் குருடன் ஆகிவிடுகிறான். அளவுக்கு மீறி நேசிக்கும் போது, தேவைக்கு அதிகமாக வெறுக்கும் போது. நேசிக்கும் போது குறைகள் விளங்குவதில்லை, வெறுக்கும் போது நல்ல விஷயங்கள் தெரிவதில்லை. அவரவர் கற்பனைக்கேற்ப மற்றவரின் குணங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. பிடித்தவரின் கோபத்தை ஆராய்ந்து பார், அது அக்கறையாகவே பிரதிபலிக்கும். பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம்.